ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வாய்ஸ் ஓவர் கொடுத்து. ஒருத்தவங்க கேட்டுட்டாங்க மெசேஜ் பண்ணியே, என்னாச்சுக்கா வெறும் மியூசிக்காக போட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா செம்ம த்ரோட் இன்ஃபெக்ஷன், சுத்தரவாக முடியலை. மேனேஜ் பண்ணி தான் கேக் ஆர்டர்ஸ் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எப்போவுமே நடந்ததில்லை. அப்படி ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு த்ரோட். இது பயங்கர பெயின். அதோட தான் அப்படியே மேனேஜ் பண்ணி ஓடிட்டுருக்கு. பேக்கர்ஸோட ஃபேவரட் ப்ரௌனின்னு கேட்டிங்க அப்படின்னா ராகி ப்ரௌனி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதோட டேஸ்ட் அண்ட் ஃபஜ்ஜினஸ்க்கு அடிச்சிக்கவே முடியாதுங்க. முன்னாடிலாம் என்னோடய சிக்னேச்சர் ப்ரௌனி எக்லெஸ் ப்ரௌனி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் எப்போ ராகி ப்ரௌனி ஸ்டார்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சேனோ அப்போலேருந்து ராகி ப்ரௌனி அடிக்ஷன்னே சொல்லலாம். நானுமே இந்த ப்ரௌனி ஆர்டர் கொடுத்தவங்க என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான். ஆக்சுவலாக அவங்களோட பர்த்டே முடிஞ்சிருச்சு. நான் அந்த டைம் புதுக்கோட்டையில் இருந்ததுனால அவங்களால ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ண முடியலை. ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போ ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ப்ரௌனியோட விலை ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறோம் அப்படின்றது. இந்த வீடியோ மூலயமா கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ரௌனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற போர்டு, அதோட ப்ரைஸ், அப்புறம் பேக்கிங் பாக்ஸ், அண்ட் தென் கேண்டில், அதுக்கப்புறமா நைஃப், தென் யூஸ் பண்ணுற பார்ச்மெண்ட் பேப்பர், நீட்டான பேன், ஓவனோட டைமிங், அதுக்கப்புறம் பட்டர் அண்ட் சாக்லேட்டோட ப்ரைஸ், அண்ட் தென் அதுக்கு யூஸ் பண்ணுற நாட்டு சர்க்கரை எதுவோ அதோடைய ப்ரைஸ். இப்படி எல்லாமே சேர்த்து தான் ஒரு பொருளோட ப்ரைஸை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.